எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்லமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யார் விதவைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக உதவுகிறார்களோ அவர்களுக்கு இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையும் பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையும் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி நூல் முஸ்லீமில் இருக்கிறது. தேவையுள்ளவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது, அதற்கான நன்மையை அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய நன்மையா நமக்கு கொடுக்குறான். பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை, இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யாராவது வாங்கிய கடனை கொடுக்க முடியாத நிலையிலே மரணம் அடைந்து விட்டால் அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொல்றாங்க. உங்களில் எவராவது ஆதரவற்ற நிலையில் விடப்பட்டிருந்தால் நீங்கள் என்னை தேடி வரவும் உங்களுக்கு நான் பொறுப்புதாரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த செய்தியை பல இடங்களில் நம்மளால பார்க்க முடியும். நூல் முஸ்லீம்ல, நூல் திர்மிதியில, அபூ தாவூதுல நிறைய இடங்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அனாதைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. அவங்களுக்கு நான் பொறுப்புதாரின்னு சொல்றாங்க. நம் எல்லோருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள். அல்லாஹ்வினுடைய சத்திய தூதராக அனுப்பப்பட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையில வாழ வேண்டியது நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். நாம அப்படி பெருமானார் காட்டி தந்த அந்த வழியில வாழுகிறோம், அவர் பின்பற்றிய அந்த விஷயங்களை நாமளும் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு சுவனம் உறுதி செய்யப்படும். அப்ப அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளை ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாமளும் அந்த செயலை செய்யணும். இப்போ நமக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே, நீ சாப்பிட்டையா, நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ நைட்டு நல்லா தூங்குனியா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன ஆடை அணிஞ்சிருக்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு நம்மளோட ஒருத்தர் இருப்பாங்க. அதையும் தாண்டி நம்முடைய தாய், தந்தை, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிகளோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை இது. இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன பண்றோம், என்ன சாப்பிட்றோம், என்ன நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட நம்மளை சுத்தி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் அருட்கொடையாக மாறி அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறதா அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. நம்முடைய பெருமானாரை பின்பற்றக்கூடியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு உலகத்துல 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி மொழிங்கிறது வாயளவில் இல்லை, பெருமானார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த உதாரணத்தை நம்மளால சொல்ல முடியும். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹ், பல ஹதீஸுகள்ல பல நேரங்கள் அவருடைய பேரை நம்ம கேட்டிருப்போம். யார் அந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹ்? அவர் பாரசீக நாட்டில் பிறந்திருக்காரு. ஒரு வயசுக்கு மேல என்ன பண்றாங்க, அரபு நாட்டில் அவர் அடிமையா வித்துறாங்க. ஒரு யூதருடைய வீட்டில் அடிமையாக பணி புரிஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்முடைய எல்லாம் வல்ல அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி கேள்விப்பட்டு கேட்டு ஈமானை வளர்த்திக்கிறார். ஆனா இஸ்லாத்தை அதிகாரப்பூர்வமா அவர் ஏற்றுக்கொள்ளல. அதற்கான வழிமுறைகள் அவருக்கு தெரியல. எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்ல பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கார். அவருடைய காத்திருப்புக்கு பலனளிக்கக்கூடிய வகையில பெருமானார் அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வராங்க. ஒரு வழியா துடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் நேர்ல பார்த்துறார். பேச்சு வரல, அழுகிறார். கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் வழியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நபித்தோழராக மாறிடுறார். அல்லாஹ் அக்பர். இப்ப விஷயம் என்னன்னா, பொதுவாகவே அடிமைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கொடுமைகள் அனுபவிப்பாங்க. இப்ப இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தெரிஞ்சதற்கு பின்னாடி யூதருடைய வீட்டுல என்ன ஆகுது, அதிகப்படியான கொடுமைகளை இவர் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அடிமையாக ஒரு யூதருடைய வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு வந்த உடனே பெருமானார் நியத்து வைக்கிறார், எப்படியாவது இவருக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இங்க அடிமையா இருக்கிறார். அவர் அந்த நிலையிலே மரணம் அடைஞ்சிட்டா இறைவனிடத்தில் அவருக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் விடலை. மாறாக அவருக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியான சந்தர்ப்பம் பார்த்து சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹ் அவங்களை கூப்பிட்டு, உங்களுக்கான விடுதலை பத்திரத்தை தயார் செய்யுங்க, உங்களுடைய எஜமான் என்ன தொகையை கேட்கிறாரோ அதை கொடுத்து உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம். சல்மான் ஃபாரிஸ் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். விடுதலை பத்திரத்தை எழுதி கொண்டு போய் எஜமான் கையில கொடுக்கும்போது அவர் ஒரு நிபந்தனையை சொல்றார். யாரு? அந்த யூதர் ஒரு நிபந்தனையை சொல்றார். 40 ஊக்கியா தங்கம் வேணும்.
யாரு? சல்மான் ஃபாரிஸ் அவங்களை விடுதலை செய்வதற்கு பகரமாக இதை அவர் கேட்கிறார். 40 ஊக்கியா தங்கம், அதோடு அல்ல 300 பேரிச்சம்பள மரக்கன்றுகள் எனக்கு வேணும். நிபந்தனை அதோடு முடியல. 300 பேரிச்சம்பள மரக்கன்றுகளுமே செழிப்பாக வளர்ந்து பாதி நிலையில இருக்கிற வரைக்கும் இவர் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும். அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இவர்கிட்ட தான் இருக்கு. இந்த நிபந்தனைக்கு நீங்க சரி அப்படின்னு சொன்னா சல்மான் ஃபாரிஸ் அவங்களை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு யூதன் சொல்லியாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அதுக்கான விஷயங்களை செய்யணும் இல்லையா, ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபித்தோழர்கள் இடத்துல எப்படி சொல்றாங்க? உங்களுடைய சகோதரருக்கு உதவி செய்யுங்களேன். யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்கிறோன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற அவர்களால் முடிந்த இயன்ற மரக்கன்றுகளை கொண்டு கொடுக்குறாங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன். 300 மரக்கன்றுகள் வந்தாச்சு. நிபந்தனை என்ன? 300 மரக்கன்றுகளுமே 300 பேரிச்சம்பள மரக்கன்றுகளுமே செழிப்பாக வளரணும். ஒண்ணுமே பழுதாயிடக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க. அதில் தன்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சு என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உதவி செய்வோம். மற்ற நபித்தோழர்களெல்லாம் உதவி செய்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சல்மான் ஃபாரிஸ் அவங்க குழியை தோண்டட்டும், நீங்கள்லாம் அதற்கு உதவி செய்யுங்க, நான் மரக்கன்றுகளை நடுறேன்னு சொல்கிறாங்க. ஏனைய நபித்தோழர்கள் உதவி செய்ய சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் குழியை தோண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 மரக்கன்றுகளையும் நடுறாங்க. அல்லாஹ் அக்பர். 300 மரக்கன்றுகளும் செழிப்பாக வளர்கிறது. ஒன்று கூட பழுதாகல. நிபந்தனை பாதி நிறைவேற்றப்பட்டது. இப்போ மிச்சம் தங்கம் கொடுக்கணும் இல்லையா. 40 ஊக்கியா தங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க. அதன் பின் வந்த ஒரு போர்ல இருந்து பெருமானாருக்கு கிடைத்த பங்கை முழுமையாக கொடுத்து சல்மான் ஃபாரிஸ் அவங்களுக்கு விடுதலையை வாங்கி தராங்க. அல்லாஹ் அக்பர். வாழ்நாள் முழுக்க சல்மான் ஃபாரிஸ் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடவே இருந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நூல் அஹ்மதில் நம்மளால பார்க்க முடியும். பெருமானார் நமக்கு காட்டி தரக்கூடிய வழி இதுதான். நம்மளை சுற்றி நிறைய பேர் அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியும். நம்ம பணிபுரியக்கூடிய இடத்துல, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல, அல்லது நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி அனாதைகள், விதவைகள், தேவை உள்ளவங்களை நம்ம பார்க்க முடியும். முழுசா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமா அவரை டேக் கேர் பண்ணி அவருக்கு விடுதலை வாங்கி தந்த அளவுக்கு நம்மளால அப்படி செய்யறதுக்கு பொருளாதார வசதி இல்லைனாலும் கூட மற்ற நபித்தோழர்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களால இயன்ற விஷயங்களை செஞ்சாங்க இல்லையா. அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏழைகள், அனாதைகள், விதவைகளுக்கு நம்ம உதவுகிற பொழுது அதற்கான நன்மை அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மையாக நமக்கு கொடுக்குறான். பல நேரங்களில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி விதவைகள், அனாதைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க, நமக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தர் நம்மக்கிட்ட உதவி கேட்கும்போது நாம் என்ன யோசிக்கிறோம்? இவங்க எனக்கு சொந்தக்காரங்க கிடையாது, இவங்களுக்கு உதவி செய்கிறதுனால எனக்கு எந்த லாபமும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம நினச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நம்மள சில பேர் அவாய்ட் பண்ணுவோம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அப்படி ஒருவர் உங்ககிட்ட எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு அதை நீங்கள் செஞ்சு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பகரமாக அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை நமக்கு கொடுக்குறான். ஒருவேளை அப்படி யாராவது கேட்டு அதை நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தா அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுருங்க. இனி யாராவது உங்ககிட்ட அப்படி கேட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.